எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருச்சியில் நடந்த மிக முக்கியமான ஒரு கூட்டம். முதலமைச்சர் ஆன பிறகு விஜய் அவர்களுடைய முதல் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பார்வை என்ன ஓவராலா? இல்லை, இது ஒரு மீண்டும் ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரி தான் தெரிஞ்சது. அவர் பதவியேற்ற உடனே இந்த ஆட்சியில், தாவைக்க ஆட்சியில் பவர் சென்டர் ஒன்றே ஒன்று தான், அது நான் மட்டும்தான், இந்த விஜய் மட்டும்தான் அந்த பவர் சென்டர், இங்கே எந்த பவர் சென்டருமே கிடையாது அப்படின்னு சொன்னவர். ஆனால் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு, பதவியேற்றதுக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதில்லை. அவருக்கு தெரிந்துதான் அந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 717 கடைகளை நான் மூடிட்டேன் அப்படின்னு அவர் பெருமையாக மாறுதட்டி சொன்னாரு. அதே கையோட என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக எந்த மேலையிலையாவது பேசியிருந்தாருன்னா இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். போதை கலாச்சாரம் இருந்துச்சு, போதையினால தான் கொலைகள் நடக்குது போகுதுன்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு, ஆட்சி எந்திரம் உங்க கையில இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க மறுபடியும் எங்க மேலேயே பழிய போடுறீங்களே, திருப்பி இந்த திமுக செய்ததுனால தான் நாங்க இப்படி இருக்கோம்னு சொல்றதுல என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு அப்புறம் எதுக்கு உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ஜென்சி கூட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா அறிவாலயத்துல நடுவுல. அது பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு. அது ரொம்ப புதுசா இருந்தது. உண்மையிலேயே திமுகவில் இன்ப நிதியை உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு பைபாஸை தான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி பாலிடிக்ஸ்னு பேசும்போது எப்படி விஜய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவருக்கு இருக்கோ, சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ, உதயநிதி அவர்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் அப்படிங்கிறதோ, அதே ரோல் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் ஓரளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. இப்போ இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் பத்தி இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இப்போ அண்ணாமலை அறிவிப்பும் வருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, பார்வை இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற அரசியலை செய்வதற்கு தயாராகிவிட்டார். விஜய் அவர்களாவது வந்து ஒரு திரையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர், கிட்டத்தட்ட வந்து 25 வருஷத்துக்கு மேல வந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு நினைவு. ஸோ வந்து ஒரு திரை பிம்பம், எல்லா இடத்துலயுமே பண்டிகை காலங்களையும் விஜய் முகத்தை பார்ப்போம், எல்லா டைம்லயும் விஜய் முகத்தை பார்ப்போம், ஒரு ஒண்டி இருந்த ஒரு நபர். ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி நீங்களே சொன்ன மாதிரி 2020க்கு அப்புறம் தான் அவர் லைம் லைட்டுக்கே வராரு. அதிகமா அவரை பார்த்தது வந்து செய்தி தொலைக்காட்சிகள் தான், அவருடைய பேச்சு, அப்புறம் சோசியல் மீடியால பார்க்கணும், அது எல்லாமே தான். இது எப்படி வந்து விஜய்க்கு ஒரு சவால் ஏற்படுத்தும்? இவர் வந்து பிஜேபியோட பேக்கப்ல பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியலங்கிறதுக்காக அண்ணாமலையை பயன்படுத்தி தனி கட்சியாக உள்ள வருவதற்கு இது ஒரு அசைன்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம இடையே பத்திரிகையாளர் பாசு ராகவேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நேற்று திருச்சியில் நடந்த மிக முக்கியமான ஒரு கூட்டம். முதலமைச்சர் ஆன பிறகு விஜய் அவர்களுடைய முதல் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் தேர்தலுக்கு முன்பாக நடந்த விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பார்வை என்ன ஓவராலாக பார்க்கும்போது? இல்லை, இது ஒரு மீண்டும் ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் அந்த எஸ்ஓபின்றதை ஃபாலோ பண்ணுறாங்க. கோர்ட் கொடுத்த ஃபாலோ பண்ணுறது, 5000 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்து உள்ள வர வைக்கிறது, ஆட்சி அதிகாரம் நம்ம கையிலே இருந்தாலுமே கூட காவல்துறை என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இது வந்து ஒரு பிரச்சார கூட்டமாகவே தான் அது பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரியான அவருடைய அந்த பஸ்ஸில் ஏறி நின்று பேசுறது, மேடை அமைக்காமல் 5000 பேர் மட்டும் வரவழைச்சு அவர்களுக்கு நன்றி சொல்வது அப்படிங்கிறது, இது ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக தெரியல. பட் இருந்தாலும் அவர் பேசின சில விஷயங்கள், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேர்தலுக்கு முன்பு அவர் பேசிய விஷயங்கள் வேற, தேர்தலுக்கு பிறகு கொஞ்சமாக தான் அவர் பேசியிருக்கிறார். நடந்த இவ்வளவு சினாரியோஸ் நிறைய நடந்திருக்கு. அவர் ஆட்சி அமைக்க விடாமல் சில பேர் நினைச்சாங்க, சில விஷயங்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சொன்னவர். நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மென்ஷன் பண்ணாமல் போயிட்டார் அப்படிங்கிற வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அதை பெருசாக நம்ம இந்த நேரத்துக்கு அதை மென்ஷன் பண்ணலைனாலுமே கூட அக்செப்டன்ஸுங்கிறது அவருக்கு கொஞ்சமாவது இருந்திருக்கணும், அந்த ஒரு சிறிய பொறுப்புணர்வு இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. இப்போ ஒரு முதலமைச்சர் பொறுப்புணர்வு இருந்திருக்கணும். இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகுது.
சின்ன சின்ன விமர்சனங்கள். இது எதிர்க்கட்சி வந்து சாதாரணமாக நாங்கள் 6 மாதம் எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு செய்கிறாங்கன்றது அது வேற. பட் இது எல்லாமே அவருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அவருக்கு கொண்டு போகிறாங்களா, இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்ச மாதிரி இவருக்கும் ஃபில்ட்ரேஷன் வச்சிருக்கிறாங்களா, அதனால இவருக்கு சில விஷயங்கள் தெரியலையா, சொல்லலையா அப்படிங்கிற கொஸ்டின் ஏற்படுது. ஒருவேளை அதெல்லாம் சொல்லியிருந்தா அதையும் இங்கே அட்ரஸ் பண்ணி இந்தந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம அமைச்சர் சகாக்கள்லாம் அப்படி செய்கிறீங்க, இதை குறைச்சிக்குங்க, இதை அப்படி பண்ணுங்க அப்படின்றத இந்த கூட்டத்திலையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த விஷயங்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து அவர் பொறுப்பெடுத்து இந்த விஷயத்த பேசியிருக்கணும். குறிப்பாக இந்த சூலூர் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவமாக இருக்கலாம், தொண்டாமுத்தூரில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே வந்து நடைபெற்ற அந்த கொலை சம்பவமாக இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம். அப்புறம் நிறைய அதிகாரிகளுடைய நியமனமும் விமர்சனத்துக்குள்ளானது. குறிப்பாக அருண் அவர்களுடைய நியமனம் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய தலைவராக போடப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை தொடர்பாக அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ குறிப்பாக அந்த இலாக்கா சம்பந்தமாக அவர் பேசியிருந்திருக்கணும். ஏன்னா அவர் பதவியேற்ற உடனேயே இந்த ஆட்சியில், தாவைக்கா ஆட்சியில் பவர் சென்டர் ஒன்றே ஒன்று தான், அது நான் மட்டும்தான், இந்த விஜய் மட்டும்தான் அந்த பவர் சென்டர், இங்கே எந்த பவர் சென்டருமே கிடையாது அப்படின்னு சொன்னவர். ஆனால் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு, பதவியேற்றதுக்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதில் அவருக்கு தெரிந்து தான் அந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நிதியமைச்சராக யார் இப்பொழுது இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவருக்கு நிதித்துறை சார்ந்த அனுபவங்கள் இதற்கு முன்னாடி இருந்திருக்கா? அப்படி பார்த்தா எல்லா அமைச்சர்களுக்குமே துறை சார்ந்த அனுபவம் கிடையாது. குறைந்தபட்சமாக இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட போது அவர் மீது வரவேற்பு இருந்துச்சு. அவர் ஏற்கனவே பல வங்கிகளில் வேலை செஞ்சிருக்கிறாரு, இன்டர்நேஷனல் அளவில் அவர் புகழ்பெற்றவர் அப்படின்ற நல்ல ஒரு ரெசப்ஷன் இருந்துச்சு. அந்த மாதிரியான ரிசப்ஷன் இந்த அமைச்சரவையில் எந்த அமைச்சர்களுக்குமே பெரிதாக வரவே இல்லை. யாரும் எந்த துறையிலையும் பெரிய நிபுணத்துவம் இல்லை என்றாலும் குறைந்தபட்ச அடிப்படை அறிவாவது இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு தான் அது ஆரம்பிச்சது. இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, மேபி அது மட்டும் நிபுணத்துவம் இருக்கு இல்லையா, அது மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பெரிய கொஸ்டின் மார்க். ரெண்டாவது, இந்த தொழில்துறை அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவர் ஏற்கனவே பெண் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க, திமுகவுக்கு ஆதரவாக போன தேர்தலில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற பல விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க, நமக்காக தான் உழைக்கிறாங்க, மக்கள் பணி செய்வதற்காக வந்திருக்கிறாங்கன்னு மதித்து அவர்களுக்கு ஒன்று கொடுக்கும் பொழுது அது வெளி உலகத்தில் பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டது. அவர்கள் அந்த முதலீடை ஈர்ப்பதற்காக ஒரு காணொலி வெளியிட்டதில் ஒரு ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ரைம் சொல்கிற மாதிரி இப்படி பண்ணது எல்லாமே இது ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், சின்னதாக இதெல்லாம் ஒரு மேட்ராயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அமைச்சர் அப்படிங்கிற அந்த மாண்புக்கு உரியதாக இது இல்லைன்ற விமர்சனம் எல்லாமே இருந்துச்சு. சரி, இதையெல்லாம் அவர் இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். பட்டு இது ஒரு பெரிய மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக அவர் என்ன மாதிரியான டெடிகேட்டிவ் ஒர்க்ஸ் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வாயால் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போனார், எஃபெக்டிவான போலீஸ் ஆஃபீஸர்ஸை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், மிக திறமையானவர்களை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், அரசாங்கம் மிக திறமையாக இயங்க போகுது அப்படின்றதுல சொன்னாரே தவிர உள்ள உண்மையிலேயே அப்படி நடந்துகிட்டு இருக்கா? குறிப்பாக திரு IPS அருண் அவர்கள் மீது தற்பொழுது நீதிமன்றத்திலிருந்து ஒரு கருத்து வந்தது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நிறைந்த ஒரு ஆஃபீஸரை, அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரியான ஒரு துறைக்கு நீங்கள் அப்பாயிண்ட் செய்கிறதெல்லாம் யோசிச்சு தான் செய்திருக்கிறீங்களா? இது கரெக்டானு பார்த்துங்க எந்த அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றத்திலிருந்தும் வந்துச்சு. இதை எல்லாத்தையும் ப்ரெஸ் மீட் வச்சு அவர் சொன்னார்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பதற்கு நிறைய கேள்விகளோடு இருக்காங்க. ஆனால் எதுவுமே அவர் அந்த ப்ரெஸ் மீட் கலாச்சாரத்தையே சுத்தமாக ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாரான்றது தெரியல. அட் த சேம் டைம் அந்த ஒற்றை ஆளாக இப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து அதிமுகவை எப்படி சிங்கிள் லேடியாக கொண்டு போனாங்க, அந்த பிராண்டை கிரியேட் பண்ணாங்க, அம்மாங்கிற பிராண்டை கிரியேட் பண்ணாங்க, அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம காலம் தொட்டு பார்த்துட்டு வந்திருப்போம். அதன் பிறகு 2021 தேர்தலில் அது இல்லை, அப்படியான கரிஷ்மா இல்லை. 2016 பிறகே இல்லை, 19 இல்லை. ஆனால் மீண்டும் 2026 விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கரிஷ்மா இது இன்னொரு பயத்தை ஏற்படுத்துது. முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா டெல்லியில் ப்ரெஸ்ஸை சந்திப்பாங்க, அங்கே குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு பதிலளிப்பாங்க, அதாவது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு பேப்பரில் எழுதி கொடுத்திருந்தாலுமே கூட அந்த கேள்விக்கான பதிலை
கொடுப்பாரு, போனார். ஆனால் இந்த முறை விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஒரு இடத்துலையும் செய்தியாளர்களுக்கு பதில் அளிக்கிறது இல்லை. டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் ஒரு நிருபர் கேட்குறாரு, சார் லெகசியை பிரேக் பண்ண வேண்டாம், அம்மையார் ஜெயலலிதா வந்தாலே பதில் சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் ஏன் சொல்லாமல் போகிறீங்கன்னு கேட்டு அதற்கு கூட அவர் பதிலளிக்காமல் போனது இது எந்த வகையான ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த கூட்டத்தில் அவர் பதிலாக ஏதாவது, இப்போ என்னை பத்திரிகையாளர்கள் பார்க்கலன்னு கேட்குறீங்க, நான் இங்கே பதில் சொல்கிறேன், உங்களுடைய கேள்விகள் எல்லாம் என்னன்றது எனக்கு தெரியுது, நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு 4-5 பாயிண்ட்ஸ்லையாவது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி சிங்கிள் வேர்ட்லையாவது பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்குக்கு அவர் வந்து பேசியிருக்கலாம் சம்மந்தமா அப்படின்னு, அந்த பேச்சை நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் சொல்லும்போது அவர் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த போதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவர் கொண்டு வந்தார். போதை வந்து சகட்டு மேனிக்கு வந்து தெருவுக்கு தெரு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சரியா இது பண்ண முடியும், அதுக்கான அதிகாரிகளை போட்டிருக்கிறோம். போதை இந்த அளவுக்கு வந்து ஸோ சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது டைரக்டா அவர் வந்து போதையோட கனெக்ட் பண்ணி அந்த புரிதலோட அவர் பேசினார் அப்படிங்கிறது நான் பார்த்தேன். இதுல உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, சரியான பார்வை தான். அவர் சொன்னது உண்மைதான். தெருவுக்கு தெருவு போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறது. ஆனால் அதை இப்படி நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டீங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, 2021 இதற்காகவே நீங்க தனியா ஒரு டீம் போட்டு கஞ்சா 2.0 3.1 பல டீம் கிரியேட் பண்ணீங்க. அவர்களெல்லாம் செய்ய விட்டதை தான் இப்போ எனக்கு வந்து பெருசாக நிற்கிது. சின்னதாக அது முளையும் போதே அதை பிடிங்கி எரிஞ்சிருக்கணும், அதை நீங்கள் எரியாமல் விட்டுட்டீங்க. அதனால மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து தான் அந்த போதை கலாச்சாரத்தை உருவாக்குன மாதிரி, அதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிற மாதிரி மேலே பழியை போடுறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதனால தான் முன் வச்சிருக்கிறாரு. இந்த கேள்விக்கு பதில் அவர், அதாவது இதற்கு அவர் எப்படி சொல்லியிருக்கணும்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டை இன்னும் நான் டைட் பண்ணி அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு என்கிட்ட இம்மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசியிருந்தாரு அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். ரைட்? ஏன்னா 717 கடைகளை நான் மூடிட்டேன் அப்படின்னு அவர் பெருமையாக மாறுதட்டி சொன்னார், இந்த மேடையில் சொன்னார். அதே கையோட இதை ஒழிப்பதற்கு, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக எந்த மேடையிலையாவது பேசியிருந்தாருன்னா இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். அந்த அடுத்த கேள்விக்கே போயிருந்திருக்காது. இப்போ எதிர் அணியில் திமுக தரப்புல இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா, போதை கலாச்சாரம் இருந்துச்சு, போதையினால தான் கொலைகள் நடக்குது போகுதுன்னு இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, ஆட்சி எந்திரம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் எங்கள் மேலேயே பழியை போடுறீங்களே, திருப்பி இந்த திமுக செய்ததுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு அப்புறம் எதுக்கு உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற கேள்வியை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வைப்பதற்கான இடத்த அந்த மேடையில் விஜய் ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற விமர்சனம். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சரவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி வருது அப்படின்னா, நம்ம தேர்தலுக்கு முன்னாடியும் நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்லும் போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஆங்கிளில் எப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கட்டமைப்பு இல்லை, அவருக்கு வந்து ஆர்கனைசேஷன் இல்லை, அரசியல் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது இங்கே வேறையோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்து உணர்த்தியது. ஸோ இப்போ நம்ம கேட்குறோம், அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கல, ஏன் இந்த மாதிரி அமைச்சர்களை வந்து போட்டாரு, ஏன் ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போட்டு தான் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறோம். ஆனால் இதெல்லாம் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம யோசிக்கணும்ல. மேபி அவங்க பை எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ அதுல ஏதாவது ஒரு விஷயம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதி 7 தொகுதிக்கு மேல ஒரு பெரிய பை எலெக்ஷன் வரும் போல இருக்கு. ஸோ இப்போ அதில் எதுல எப்படி ஓட்டு போடுறாங்கிறதையும் பார்த்து நம்ம சொல்லணுமா, இல்லை அதில் ஏதாவது டிஃபர் பண்ணணுமா நம்ம? இல்லை, இப்போ இதில் டிஃபர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து மக்கள் எப்படி வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு சில வீடியோக்கள் சிலர்கிட்ட நான் நேரடியாக போய் பேசும்போதெல்லாம் சொன்னது, விஜய் ஜெயிப்பாருன்னெலாம் நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு 25 சீட்டு எடுப்பாங்க, எதிர்கட்சியாக வரும், அப்படி தான் நாங்கள் நினச்சோமே தவிர அவர் இந்த எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருவார் நாங்கள் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வரணுங்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம். பட் இவ்வளோ பெரிய வெற்றி வரும்னு நாங்கள் உண்மையிலே அந்த நம்பிக்கையில் ஜெயிச்சுவார், முதலமைச்சர் ஆயிடுவார்ன்ற நம்பிக்கையிலே இருந்திருந்தாங்கன்னா எல்லாருமே ஓட் போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடச்சிருக்கும், இந்த அளவுக்கு வீக்காக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இதை விட அதிகமான வாக்கு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவரை கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் அமைச்சரவை அனுபவம் இல்லை அப்படின்றதெல்லாம்
நம்ம ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்பதற்கு நம்ம கேட்காமலேயும் இருக்கக்கூடாது, ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு கேட்கணும்னு. அதே சமயத்தில் யார் புதிதாக ஆட்சி அமைத்தாலும் அவர்களுக்கு அனுபவம் இருக்காது. இன்ஃபேக்ட் நாளைக்கே ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு, ஆட்சி அமைக்கிறாரு, அமைச்சரவையை பண்ணுறாருன்னு வைங்களேன், அவருக்கும் தெரியாது. அவர் இதற்கு முன்னாடி எந்த கட்சியிலும் எம்எல்ஏவாவோ இல்லை மினிஸ்டராவோ இருந்ததில்லை. அவருக்கும் இந்த ஆட்சி இயந்திரம் புதுசு. உள்ள என்னென்ன இருக்குது, அமைச்சரவையே அமைத்தாலும் அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க, உள்ள எவ்வளவு இருக்குது, என்னென்ன செய்யணும் போகணுன்றது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த 6 மாதம் கழித்து ப்ரொடக்டிவாக போகும், ப்ரொடெக்டிவாகவும் போகும். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்ல சொல்ல அதை அவர்கள் கரெக்ட் செய்வதற்கான இந்த மனநிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 6 மாதம் அந்த டைமை தாண்டி மிக சிறப்பாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதில் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் அந்த ஸ்பீச்சில் வந்து குறிப்பிடும் போதே இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள சொன்னார். அப்புறம் அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து பண்ணாங்க, அது நிறைய பேசிட்டோம், அது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம், அதனால நான் அதை பெருசாக ஹைலைட் பண்ணல. மூணாவதாக இன்னொரு விஷயம் சொல்லும்போது தீய சக்தி தீர்ந்து போன சக்தி, இந்த 2 விஷயத்தை குறிப்பிட்டுட்டு இப்பவும் அவர் வந்து எதிரியா ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து திமுகவை தான் ஃபிக்ஸ் பண்றாரு. ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்றாரு. ஸ்டாலின் சார் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை சொல்லி இப்போ இந்த ஸ்டாலின் சார் வந்து சட்டமன்றத்தில் கூட இல்லை, இது ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஸ்டாலின். பட் திருப்பி அவர் அங்கே தான் அவங்கள தான் ஃபிக்ஸ் பண்றாரு. இல்லை எனக்கு இன்னொரு இது என்ன இருக்குன்னா, ஒருவேளை திமுகவை ஃபிக்ஸ் பண்றது இவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வீழ்த்திட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். திமுக எதிரின்னு சொன்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதால சொல்கிறாரா, இல்லை நமக்கு இனிமேல் எதிரிகள் யாருமே வரப்போறதில்ல, இருக்கிறது இவன் தான் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் இருக்குது. அது ஏன் சொல்லியிருப்பாரு? இல்லை, தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல் எதிரி அவங்களுக்கு திமுகவாக தான் இருக்கும். ஏன்னா திமுக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய எதிரி காங்கிரஸாக இருந்தாங்க. அதற்கு பிறகு திமுக வந்துச்சு, திமுகவில் இருந்து தான் அதிமுக பிரியுது. அப்போ அதிமுகவுக்கு எதிரி திமுகவாக இருக்குது. அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு பிறகு பல கட்சிகள் வந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் வந்தது, திருப்பி திமுகவோட சேர்ந்தாங்க, மறுபடியும் திமுகவை எதிர்த்து நின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி போயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. தேமுதிக உருவாக்கப்பட்டது, அதுவும் திமுகவை எதிர்த்து தான் அவங்களுடைய அரசியலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட போது திமுகவை தான் கடுமையாக எதிர்த்து அவங்க பண்ணாங்க. அதில் தான் 8% வரைக்கும் வந்துச்சு. அதே பாணியை, அதே ஸ்ட்ராட்டஜியை தான் விஜயம் எடுக்கிறாரு. திமுகவை எதிர்த்தாதான் இவருக்கு அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுகவை எதிர்த்தால்தான் இங்கே நிலைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஜியாகிரபிக்கல் மெத்தட் மாதிரி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி திமுகவை நீங்க எதிர்த்தீங்கன்னா தான் இங்க சர்வை பண்ண முடியும். இல்ல, ஆனா 2014 உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2014 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஜெயலலிதா அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன விஷயம், கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னா. கிட்டத்தட்ட அது உண்மைதான். இப்போ வந்து எதிர்கட்சியா திமுக இல்லை, எதிர்கட்சியாக இருந்த தேமுதிகல இருந்து பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவை நோக்கி வந்துட்டாங்க. ஸோ கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை. கிட்டத்தட்ட இவருக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட உதயநிதி எதிர்கட்சியாக இருக்கிறார். ஸோ எதிர்கட்சியாக கருணாநிதி அங்கே உட்காரத்துக்கும் ஸ்டாலின் உட்காரத்துக்கும் அந்த இடத்துல உதயநிதி உட்காரத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படிங்கிற போது இவர் வந்து அதான் இவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த அரசியல் அப்படின்னாலும் கூட இவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ அதோட ஒட்டுன இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜென்சி கூட்டம் நடத்தாங்க பாத்தீங்களா அறிவாலயத்தின் நடுவில். அது ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா வந்து அங்க வந்து கிட்டத்தட்ட அறிவாலய முதியோர் இல்லம் மாதிரிதான் இருக்குமே. எல்லாமே வந்து 60+, 65+ தான் உட்காந்துருப்பாங்க. உதயநிதி வாரிசு அப்படிங்கறதால இளைஞர் அப்படிங்கறதால அவங்க ஏத்துக்கல. அப்படின்னு பார்த்தா நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த கூட்டம் எப்படி நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? அதை இல்ல, அந்த கூட்டத்தை முதல்ல இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னது இது, சொல்லி வச்ச மாதிரி எல்லா பேஜ்லயும், எல்லா இன்ஃப்ளூயன்சர் பேஜ்லயும் இது வந்துட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் அந்த கூட்டம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு கூட்டத்துல இருந்து கலைஞர் அரங்கத்துல அந்த கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே அந்த ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது, எங்க போனாலும் எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இது சம்திங் தே ஆர் செட்டிங் எ நரேட்டிவ். கலைஞர் அரங்கத்தில் தான் நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நம்மளை தடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தியில் கலைஞர் அரங்கத்திலே நடத்தி முடித்தோம் அப்படின்ற நிலைமை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இங்கே நடந்த அந்த ஜென்சி கூட்டத்தை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே திமுகவில் இன்ப நிதியை உள்ளே வருவதற்கான ஒரு பைபாஸை தான் இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க
அப்படிங்கிறதா எனக்கு பர்சனலா நான் ஸோ அப்படிதான் feel பண்றேன். ஜென்யூனா நம்ம ஒரு ஜென்சி கிரௌட உள்ள கொண்டு வரணும், அந்த வயசு இளவட்டங்களை உள்ள கொண்டு வரணுங்கிறது அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இருந்தா திமுக தலைமையே செஞ்சிருக்கும். இவ்வளவு பணபலம் அதிகார பலம் இருந்த ஈவன் யங்ஸ்டரா இருக்கக்கூடிய மேபி இப்ப இன்னும் ஒரு 5 வருஷத்துல அவர் வயசானவர் ஆயிடுவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் நினைச்சிருந்தாருன்னா மொத்தத்தையுமே அந்த அந்த திமுக மேடையில உட்காருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு சரி உங்க குறைஞ்சபட்சம் உங்க வாரிசை கொண்டு வந்து உட்கார வைங்க அப்படின்ற ஒரு முன்னெடுப்பா அப்பயே எடுத்து அதை அவர் முடிச்சுருக்கலாம். திமுக நினைச்சிருந்ததுன்னா ஜென்சி டிஎம்கே இன்னைக்கு போடுற அந்த கூட்டத்தை ஆட்சியில் இருக்கும்போது 2021 கொண்டு வந்துருக்கலாம். நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே, இதுக்கப்புறம் என்னப்பா இதுக்கப்புறம் இந்த பெரியவர்களுக்கெல்லாம் என்ன வேலை, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு போவோன்ற எண்ணங்கள் அன்னைக்கே தோன்றி அதை பண்ணியிருந்துருக்கலாம். பட் இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால தான் ஜெயிச்சாரு, ஜென்சி கிட்ஸ்னால தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை இவங்களே செட் பண்ணி இவங்களே அதுக்காக எதிர்த்து பேசுற மாதிரி நாங்களும் ஜென்சி இருக்கிறோம் அப்படின்ற நெரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போறது எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் திமுகவுக்கான அடுத்த கட்ட ஜென்ரேஷன் அடுத்த தலைவரை உள்ள கொண்டு வருவதற்காக ஒரு பைபாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னுடைய பார்வையில தெரியுது. இது திமுகவுடைய விருப்பம் இல்லாம திமுகவின் ஸ்டிமுலேஷன் இல்லாம, அதாவது தலைமை குடும்பத்தை சொல்றேன், குடும்பத்தின் ஸ்டிமுலேஷன் இல்லாம இது நடக்காது. அது எப்படி ஒரு கட்சியில இவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சியில சின்ன சின்ன வாண்டு பசங்கள்லாம் சில்வண்டுகள்லாம் கூப்பிட்டு வந்து அது கலைஞர் அரங்கத்திலே ஒரு கூட்டம் போட்டு ஜென்சி நாங்க இனிமே கட்சியை பார்த்துக்கிறோம், எங்கள்கிட்ட விடுங்க, எங்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கு, இனிமே நாங்க தான் அப்படின்னு சொல்றது எப்படி அனுமதிப்பாங்க திமுக? அதுவும் திமுக அனுமதிக்குமா முதல்ல? ஸோ இது இன்பநிதியை கூட்டு இன்பநிதிக்கான ஒரு என்ட்ரி, இன்பநிதியை உள்ள கூட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வே தேவைப்படுது, ஒரு காரணம் தேவைப்படுது. அப்ப இது ஜென்சி உலகமா மாறிடுச்சு, இனிமே ஜென்சி நினைச்சா எல்லாமே நடத்திடலாம், ஒரு ஆட்சியே மாத்த முடியும் ஜென்சி நினைச்சா, அதனால நாங்களா ஜென்சி தயாரா இருக்கோம், எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப அடுத்த ஜென்சி கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா தலைவாவா தலைமை இருக்கவான்னு இன்பநிதியை கூப்பிடுவாங்க. சாரி, உதயநிதி அப்படின்ட்டு இன்பநிதியை கூப்பிடுவாங்க, உறுதியா கூப்பிடுவாங்க. இப்ப இந்த ஒருங்கிணைத்த இந்த 6 பேர் இருக்காங்களே, இந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் நான் ஜென்சி கூட்டம் நடத்தி இருக்கிறோம், இனிமே நாங்க ஒவ்வொரு மாவட்டமா போய் நடத்துறோம் அப்படின்னு சொல்றவங்கள கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு ஏதாவது ஒரு பொறுப்புல கொண்டு வந்து அவங்களை வைக்க முடியுமா? திமுகவை ஜென்சி திமுகவா மாத்திர முடியுமா? இல்ல, ஆக்சுவலா இப்போ 1000 விளக்குல தோத்து போனார் இல்லையா எழிலன் அவர்கள், அவர் ஒரு ட்விட்டர் பதிவு நீங்க பாத்திருப்பீங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏதோ இந்த வயசானவங்க எல்லாம் அடிச்சு துரத்துற மாதிரி ஒரு காமிக்கா அவரை போட்டுட்டு இனிமே இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்ஸ்ல போட்டாரு. எனக்கு என்னன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள உண்மையிலேயே கூட அந்த சிந்தனை இருக்கலாம்ல, மேபி ஜென்சிஸ் கொண்டு வரணும் இன்பநிதி அப்படிங்கிறது. இது ஆக்சுவலி நல்ல ஒரு பொலிட்டிக்கலான ஆங்கிள். ஆனா ஜென்சிஸை உண்மையிலே கூட்டு வரணும் உள்ள. ஆனா உண்மையில அந்த கூட்டத்துல பேசவங்க கூட நானும் பேச்செல்லாம் கவனிச்சேன். ஆனா அது அந்த அளவுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள அந்த ஜென்சிஸே இருக்கக்கூடிய ஒரு பேச்சா இருக்கா அப்படின்னா இல்ல. பேச்சு எல்லாமே முழுக்க இதற்கு முன்பாக பேசியவர்கள் என்ன பேசினார்களோ அது அப்படியே சின்ன வயசு பசங்க பேசுறாங்க, வேற எதுவுமே இல்ல. நான் ஒரு ப்ரௌடு கொத்தூஸ், நான் கொத்தடிமை என்பதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வயதான முதியவர், ஐயா இன்பநிதி அவர்களையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டேன்னா என்னோட ஆசை, என் வாழ்நாள் ஆசை அது முடிஞ்சிடும் அப்படின்னு, நான் கொத்தடிமை, நீங்க என்ன கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதை தான் அந்த டோன் அந்த வாய்ஸ் அப்படியே இங்க எதிரொலிக்குது. இதே தான் இவர்களும் பேசுகிறார்கள். மீண்டும் சொல்றாங்க, நாங்க படிச்சது, நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், நாங்க ஐடில வேலை பார்க்குறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், வெளிநாட்டுல வேலை பார்க்குறோம்னா அதுக்கு யார் காரணம்? கலைஞர் தான் காரணம் அப்படின்னு திருப்பி இவங்க இந்த ஜென்சின்ற பேர்ல ஜென்சி கிட்ஸ் எல்லாமே திருப்பி அங்கிருந்து தான் வராங்க. எது தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு எது இவர்கள் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்துச்சோ திருப்பி அங்கதான் வராங்க. நாங்க தான் பேண்ட் போட்டு விட்டோம், நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம். அதாவது இன்னும் அந்த பராசக்தி மோட்லயே தான். ஆமா, தூய சக்தி வந்துருச்சு, இன்னும் பராசக்தி மோட்லயே இருந்தா அது. அதனால இந்த ஜென்சி டிஎம்கே இந்த ஜென்சி கூட்டம்ன்றது அப்பவே 2வது நாளே இது பெரிய அடி வாங்கிருச்சு. ட்ரோல் அப்படிங்கிறத தாண்டி ட்ரோல்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க யார் எது பண்ணாலும் ட்ரோல் பண்றதுக்கு 4 மீம் பேஜ் 4 இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பண்ணுவாங்க. அதை தாண்டி பொதுவாக நம்ம அதை பார்க்கும்போது அது மேடைகளில் தான் ஜென்சியோடைய வருகை இருந்திருக்கிறது. ஆனால் பேச்சில் எதுவுமே ஜென்சியோடைய பேச்சு இல்லை, எல்லாமே 90s 80s உடைய பேச்சுகளாக தான் இருந்துச்சு. ஸோ அது பெரிய அளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. ஜென்சியோட பொதுமையில அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓகே, ஆனா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு சம்பவம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தும் ஏற்படுத்தி இருக்கிறது.
அண்ணாமலை அவர்கள் தொடர்பான பேச்சுக்கள். நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல அவர் டெல்லியில இருக்கிறாரு. நம்ம மேபி இந்த இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணும்போது வேற அறிவிப்பு கூட வரலாம். பட் இருந்தாலும் நம்ம பொதுவாக தான் அலச போறோம் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் தொடர்பாக. இந்த ஜென்சிஸ் நம்ம ஜென்சி பாலிடிக்ஸ்னு பேசும்போது எப்படி விஜய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவருக்கு இருக்கோ, சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ, உதயநிதி அவர்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் அப்படிங்கிறதோ, அதே ரோல் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் ஓரளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. பிளஸ் வந்து அவருடைய கூட்டங்கள்ல, அந்த பாஜக கூட்டங்கள்ல வந்து அவருடைய பேர் சொன்னா மட்டும் ஒரு கூட்டம் வந்து ஒரு ஆர்ப்பரிக்கும். இப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் பத்தி இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இப்ப அண்ணாமலை அறிவிப்பும் வருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, பார்வை இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட அப்சர்வேஷன் என்ன? அண்ணாமலையுடைய இந்த அறிவிப்பு இது ஏற்படுத்தும் என்ன நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க? அண்ணாமலை இன்னும் எதுவுமே வெளிப்படையாக அவர் எதுவும் சொல்லலை, புதிய கட்சி ஆரம்பிக்கிறனோ எதுவும் சொல்லலை. ஸ்பெகுலேஷன் தான் அங்கங்கே போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிந்த வகையில் நம்ம சோர்ஸனுடைய ஒரு உறுதிப்பட சொன்ன தகவல் அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற அரசியலை செய்வதற்கு தயாராகிவிட்டார். அதனால பாஜகவில் தொடர்ந்து இந்த அரசியலை செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால தனியாக வந்து புதிய கட்சியை தொடங்கி அதன் மூலமாக அரசியல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் உறுதியாக தெரிந்திருக்கிறது. அவருடைய பிறந்த நாளுக்கு பிறகு ஒரு முக்கிய அறிவிப்பு 4ஆம் தேதிக்கு பிறகு, அது ஜூன் 10 இருக்கலாம், இல்லை ஜூன் 15 கூட இருக்கலாம். இந்த 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெரிய அறிவிப்பு வரும். அவர் ரிசைன் பண்ணுவார், பாஜகல இருந்து வெளியில் வந்துடுவார். வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு 2-3 நாள்கள் கழித்து புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பு கூட வரலாம். சரி, இப்ப இது வந்து நியூஸ். இந்த நியூஸை தாண்டிட்டு இப்ப நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட அந்த ஏஜ் குரூப்ல தானே இருக்கோம். ஸோ அவருடைய அந்த கடந்த கால செயல்பாடு, அவருடைய ஸ்பீச், அவருக்கு இருக்கக்கூடிய ரீச், ஸோ அவரோட பேச்சு இருக்கக்கூடிய வீச், இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது ஓகே, இது அவருடைய அரசியல் உண்மையிலேயே இங்கே வந்து ஜென்சிஸை கவரும், ஜென்சிஸை தாண்டி கவரும். இல்லை இப்போ விஜய் ஏற்றிருக்கக்கூடிய ஜென்சிஸ்ல இது ஏதேனும் ஒரு பங்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாமா? அதுக்கு தாராளமா யோசிக்கலாம், மிகச்சரியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? விஜய்க்கு வந்த வாக்குகள் வந்து ஜென்சியோட வாக்குகள்னு நம்ம அது ஒரு பக்கமா நம்ம ஒதுக்கவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. நடிகராக இருந்த விஜய்க்கு தான் வாக்கு வந்திருக்கிறதே தவிர ஜென்சிக்கள்லாம் நடிகர் விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கவே முடியாது. ஜென்சிக்கள்லேயே நாம் தமிழருக்கு வாக்களிச்சவங்களும் இருக்காங்க, ஜென்சிக்கல் டிஎம்கேக்கு வாக்களிச்சவங்களும் இருக்காங்க. பட் அது அவங்க வயசு ஜென்சின்றதுனால, அந்த ஜெனரேஷன் அப்படின்றதுனால அவங்க விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்கன்றது கிடையாது. எல்லாமே அந்த முகத்துக்காக. விஜய் அப்படிங்கிற ஒரு திரை பிம்பம், ஒரு திரை கவர்ச்சி, நடிகருக்காக அளிக்கப்பட்ட வாக்கு தான் விஜய்க்கான வாக்கு. பெரியவர்கள் முதல் முதியவர்கள் வரை, வயசானவங்க, நடுத்தர வயது உள்ளவங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் ஜென்சி லிஸ்ட்ல நம்ம கொண்டு வந்துடவும் முடியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஜென்சியோட வாக்குகள் வரும்ன்றது அதே தான். அண்ணாமலை என்ற ஒரு நபர் மாற்று அரசியலுக்காக, சீமான் எப்படி நாம் தமிழர் கட்சியில மாற்று அரசியலை பேசிக்கொண்டு தனித்து நின்று கொண்டு இளைஞர்களை கவர்ந்து கொண்டு வந்திருந்தாரோ, அதே ஆஸ்பெக்ட்ல, அதே பேரலல்ல அண்ணாமலையும் 2020 சமயங்கள்ல அவர் அரசியலுக்கு வராரு. ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. அன்றிலிருந்தே அவருக்கு ஏகபத்த வரவேற்பு இருந்துச்சு. அவருடைய பாஜகவில் வந்ததுக்கு பிறகான செயல்பாடுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா எங்க பாட்டி ஊர்லலாம் பாஜகன்ற கட்சினா என்னன்னே தெரியாது. எந்த ஊர்? நாச்சியார்பேட்டை, உளுந்தூர்பேட்டை சட்டமன்றம், நாச்சியார்பேட்டை. அந்த ஊர்ல பாஜகனா என்னன்னே தெரியாது. மோடி பிரைம் மினிஸ்டர் மோடிப்பா, அந்த தாமரை கட்சியாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாச்சியார்பேட்டையில பாஜகவுக்கு கிளை இருக்கு. இப்படி ஒவ்வொரு குக்கிராமங்கள் வரைக்குமே அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு கிளைகள் அதிகமாக ஆரம்பிச்சது. நிறைய இளம் நிர்வாகிகள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய கூட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது. வாரம் ஏதாவது ஒரு நிர்வாகிகள் கூட்டம் பாஜகவில் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சொந்தக்காரங்க தான் ஊரில் எல்லாமே அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. பாஜகவிலிருந்து அவர் தலைவர் பதவியிலிருந்து அவரை வெளியேற்றுறதுக்கு பிறகு இவர்களுக்குள்ளாக இருந்த அந்த மனநிலை என்ன அலைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போடவே மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கெல்லாம் வந்தாங்க. இந்த 24 தேர்தல் என்ன ஏதாவது விஜய் அவர்களாவது வந்து ஒரு திரையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர், கிட்டத்தட்ட வந்து 25 வருஷத்துக்கு மேல வந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைவு. ஸோ வந்து ஒரு திரை பிம்பம்,
எல்லா இடத்துலையுமே பண்டிகை காலங்களையும் விஜய் முகத்தை பார்ப்போம், எல்லா டைம்லயும் விஜய் முகத்தை பார்ப்போம். ஒரு ஒண்டி இருந்த ஒரு நபர். ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி நீங்களே சொன்ன மாதிரி 2020 அப்புறம் தான் அவர் லைம் லைட்டுக்கே வராரு. அதிகமா அவரை பார்த்தது வந்து செய்தி தொலைக்காட்சிகள் தான். அவருடைய பேச்சு, அப்புறம் சோசியல் மீடியால பாக்குறோம், அது எல்லாமே தான். இது எப்படி வந்து விஜய்க்கு ஒரு சவால் ஏற்படுத்தும்? இல்லை, அந்த அந்த முதல் இதுக்கு சொல்கிறேன். விஜய்க்கு வந்து நடிகர் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிம்பம் இதெல்லாமே வந்துச்சுன்றது. இப்போ சினிமாவிலே எடுத்துக்கோங்க, ஒரு ஹீரோ வில்லனை அடித்தாதான் ஹீரோவுக்கு ஒரு இது வரும், ஒரு பிம்பம் ஏற்படும். ஆமாம். அப்போ கிளாப்ஸ் அப்போ தான் வரும். அப்போ ஹீரோ வில்லனை அடிக்கணும். அதே அரசியலில் பொருத்தி பாருங்க, அரசியலில் யாரை நீங்கள் வில்லனாக பார்க்குறீங்களோ அவங்கள நீங்கள் அடிக்கணும். அந்த அடிக்கிற வேலையை அதிமுக செஞ்சுதான்னா 2021 26 வரைக்கும் செய்யல. அந்த இடத்தை நிரப்புனது அண்ணாமலை தான். அண்ணாமலை நிரப்புனாரு. ஒரு பக்கம் சீமான் அண்ணன் நிரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் எகிரி அடிச்சது அண்ணாமலை தான். டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்னு மிக தைரியமாக எடுத்து யார் யார் எந்தெந்த மினிஸ்டர்ஸ் எவ்வளவு சொத்து பட்டியல் வச்சிருக்கீங்க, நீங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி உங்க சொத்து பட்டியல் நிலவரம் என்ன, இப்போ என்னன்றதெல்லாம் எடுத்துட்டு ஃபைல்ஸ் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி அது கோர்ட்டு கேஸுன்னு ஆகி இன்னமும் கோர்ட்டு டிஆர் பாலு அவர்கள் கேஸ் போட்டு அதுவும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்படி எகிரி அடிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அடிக்காமல் போன அதிமுகவுடைய இடத்தை அண்ணாமலை நிரப்புறாரு. இது இளைஞர்கள் மத்தியில முதல் இவ்வளவு அக்கிரமம் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வில்லனை அடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வந்துட்டான்ப்பா அப்படிங்கிற மனநிலையில தான் இளைஞர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அண்ணாமலை பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. சரி, எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். அது கொஞ்ச நாள் நல்லாவே தொடர்ந்து வந்துச்சு. ஒருவேளை அண்ணாமலை தலைமையில இந்த 2026 தேர்தலை சந்திச்சிருந்தால் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே குறைஞ்சிருக்கும். மீண்டும் திமுக ஆட்சி அமைச்சிருக்கும், அது வேற, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுக கூட்டணி கொஞ்சம் வலுவா இருந்திருக்கும். பிஜேபி அதிமுக பிஜேபி பிரச்சாரம் 26 பிரச்சாரம் செய்தார். பார்ட் ஆஃப் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி எல்லாமே இருந்தாரு, பிரச்சாரம் செய்தாரு. ஆனாலும் அவர்களுக்கு என்று அண்ணாமலைக்கு என்று ரசிகர் மன்றங்கள் இருக்கு, வெளிப்படையாகவே இயங்குது. அவர்களுக்கு யாருக்குமே மனம் இல்லை. அவர் தலைவர் கூட்டணி தர்மத்திற்காக அவர் போய் பேசிட்டு இருக்கிறாரு, அதுக்காக அந்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லைன்னு சில பேர் விஜய்க்கு போட்டவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த ஓட்டுகள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வழக்கமா அண்ணாமலைக்கு போக வேண்டிய வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு போக வேண்டியது. இந்த தேர்தலில் ஒருவேளை அண்ணாமலை 2026 தேர்தலில் பாஜகவினுடைய தலைமையை ஏற்று அதிமுகவோட கூட்டணி அமைக்காம இருந்திருந்தாருன்னா, அவரே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவே அனௌன்ஸ் பண்ணி நின்று இருந்தாருன்னா அங்க 11% எடுத்தார் இல்லையா 24ல. இந்த டைம் கண்டிப்பா 22-23% வந்திருக்கும். உறுதியா ஆஃப் த பர்சன்டேஜ் வந்திருக்கும். அதுல இருந்து 2 மடங்கு வந்திருக்கும். சோ விஜய் முதலமைச்சர் ஆவது தடுக்கப்பட்டிருக்கும். முதலமைச்சர் ஆவது தடுக்கப்பட்டிருக்கும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும். எதிர்கட்சியாக அதிமுக அல்லது பாஜக இந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்குமே தவிர விஜய்க்கு அந்த கிரவுண்ட் இருந்திருக்காது. அண்ணாமலையினோட ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், அந்த அந்த தலைவர் பதவியில இருந்து நீங்கினது, அமைதியானது, இது எல்லாமே ஒரு விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு கூஸ் பம்பை ஏற்படுத்தி விட்டு. சரி, நீங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது 2021 அப்புறம் திமுக என்ற வில்லனை போட்டு அடிச்சு துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்ப அண்ணாமலை அடிச்சதால அண்ணாமலை ஹீரோவை பார்த்தாங்க. ஸோ அப்ப அவருக்கு ஒரு ஆரா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப 2026 இருக்கோம். இப்ப டிஎம்கேஸ் ஸ்டில் டிஎம்கேஸ் அவங்க, ஏன்னா எந்த பிரச்சனையும் தமிழகத்துல சார்ந்து எடுத்தாலும் ஏதோ இடத்துல திமுகவுடைய பங்கு இருக்கும். ஏன்னா அரை நூற்றாண்டு கால கட்சி அது. ஆனா இப்போ அரசியல் மாறி இருக்கிறது. ஆளுங்கட்சியாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இப்போ அவர் அண்ணாமலை அவர்கள் ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் கட்சி தொடங்கி விட்டார், அவர் வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அவர் விஜயை வந்து இப்போ விமர்சிக்கிறார், விஜய் வந்து கொஞ்சம் எகிரி அடிக்கிறார், அடிச்சு விளையாடுறார். அப்படிங்கிற போது இப்போ அந்த டிஎம்கேக்கு அடிச்ச அதே ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ எங்கேயும் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எப்படி சொல்றீங்க? விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா அதை விட குறைவாக இருந்தாலும் மீண்டும் கம்பேக் கொடுத்துட்டாரு, பழைய பன்னீர்செல்வமாக அண்ணாமலை வந்துட்டாருன்னு. திருப்பி விஜய்க்கு அண்ணாமலைக்கு போட வேண்டிய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போட்டவங்க சில பேர் இருக்காங்க, அவங்களாம் திருப்பி இங்க வருவாங்க. ஏடிஎம்கேலேயே அண்ணாமலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாக்குகளும் வரும். திமுகவை பொறுத்தவரையில ஒன்ஸ் திமுகனா அவங்க ஆல்வேஸ் திமுக தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவர் அடிக்க மனம் மாறி இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அங்க தலைமையில வந்து இன்னமும் தலைமையில மாற்றம் ஏற்படலை,
இன்னும் அவர்கள் அந்த வயதானவர்களை வைத்துக்கொண்டே திமுக ஓட்டுவதற்கு தயாராகிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜென்சி டிஎம்கே கூட்டம் வந்து எடுபடாமல் போயிடுச்சு அப்படின்னா அவர்கள் எல்லாமே அண்ணாமலை பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் அண்ணாமலை என்ன பாலிடிக்ஸ் கொண்டு வர பேச போறாரு, என்ன கொள்கையை எடுக்க போறாரு, திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா, எதை கொண்டு அவர் இயங்க போறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதற்கு ஒரு நிலையான ஒரு பதில் கிடைச்சிருச்சு, இதுதான் அவருடைய பாலிடிக்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஈஸியா கெஸ் பண்ணலாம். விஜயை விட இவர் அதிகமா போவாரா இல்ல விஜய்க்கு அடுத்த நிலையில இருப்பாரா அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். விஜய் பொறுத்தவரையில பாலிசிலாம் அங்க பிளே பண்ணல, மணி பிளே பண்ணல, ஜாதி கம்யூனிட்டி எதுவுமே பிளே பண்ணல, முழுக்க அவரோட ஆரா தான் பிளே பண்ணுச்சு, அவருடைய ஃபேஸ் வேல்யூ தான் பிளே பண்ணுச்சு. பட் அந்த ஃபேஸ் வேல்யூ ரொம்ப நாளைக்கு நீடிக்குமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு மாசை கிரியேட் பண்ணுறதும் ஆட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மாசை கிரியேட் பண்ணுறதுலையும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆட்சியில் இல்லாத போதே எங்கள் தலைவர் எவ்வளோ மாசாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுல கெத்து இருக்கும். ஆட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு மாசுன்றதுல இப்போ எந்திரமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் நினச்சா என்ன வேணா பண்ணலாம், இதில் என்ன மாசு இருக்குது, சொன்னதை செஞ்சு காட்டுங்க அப்படின்ற இடத்துக்கு அவங்க பதவி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ளார அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இன்னொன்னு 2029 பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான பேச்சு கூட நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். ஆமா, அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு ஒருவேளை அது அமைஞ்சதுன்னா பார்லிமெண்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்பதற்கு அந்த மசோதாவை திருப்பி கொண்டு வந்து பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகுதி மறுவரையறை, இது அதான் டீலிமிட்டேஷன் பிளஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தாங்க. ஆனா எனக்கு அது ரெண்டு கருத்து இருக்கு. என்னன்னா, ஒன்ஸ் டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப 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 ஈஸி. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஈஸி ஆயிரும், ரொம்ப ஈஸி அது. ஆனா அங்கேயும் சேலஞ்சா எனக்கு என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தொடர்பு நம்ம பேசுறதால 2-3 விஷயம். விஜய் அவர்களுக்கு ஒரு நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கு. அவருக்கு வந்து இஸ்லாமியர்களும் வாக்கு செலுத்துவாங்க, கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்தினாங்க, இந்துக்கள் பெருவாரியாக வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஜாதி மதம் எல்லாத்தையுமே கடந்து அவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வந்ததால தான் இந்த மாதிரியான ஒரு வெற்றியும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு இப்போ விஜய் அவர்கள் என்ன கம்யூனிட்டின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு பகுதியில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கிறார். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து கடந்த காலங்களில் பிஜேபியில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பேகேஜ் இருக்கும். ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு தான் டாம் தமிழரையே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பாவம், அவர் வந்து கருப்பு சட்டை போட்டாலும் சரி, முருகரை வேலை எடுத்தாலும் அப்படிங்கறதால அந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து பாஜகவுடைய பி டீம், அமித்ஷா தான் வேற ஒரு அசைன்மெண்ட் பண்ணி அமைச்சிருக்காரு, நிறைய பத்திரிகையாளர் தான் வந்து உருட்டுவாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ல. இப்ப இதெல்லாம் ஒரு 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 நெகட்டிவ் எஃபெக்ட வந்து அண்ணாமலை மேல கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்கும். அதனாலதான் சொல்றாரு, அவர் என்ன பாலிசியில அவர் வந்து பார்ட்டியை அனௌன்ஸ் பண்ண போறாருன்றதை பொறுத்துதான் இருக்கு. ஒருவேளை அவர் தேசியம்னு எடுத்தாருன்னா உறுதியா உங்களோட பேக்கப் இருக்குங்கிற பேச்சுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டிய சூழல் ஏற்படும். அதாவது கட்சிக்கும் இயக்கத்துக்கும் இவர் சீமானுக்கும் தொடர்பே இல்லாத போதே அவர் பி டீம்னு சொன்னாங்க. இவர் கட்சிக்குள்ள மாநில தலைவராக இருந்து கொண்டு எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாம வெளியில வர்றாரு. அதாவது தலைமைகளுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அதனால இவர் கட்சி விட்டு வந்து நான் பாஜகவை பிரிச்சு 10 பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வரல. எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாம வெளியே வராருன்னும் போது கண்டிப்பா அந்த பேச்சு உண்டு. இவர் வந்து பிஜேபியோட பேக்கப்ல பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியலங்கிறதுக்காக அண்ணாமலையை பயன்படுத்தி தனி கட்சியாக உள்ள வருவதற்கு இது ஒரு அசைன்மெண்ட் செட் பண்ணியிருக்கிறாங்கன்ற பேச்சு கண்டிப்பா வரும். அதனாலதான் இவர் என்ன கொள்கையை கையில் எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஒரு 3-4 நாள்களுக்கு முன்னாடியே இவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, பாஜகவினுடைய இந்த மொழி கொள்கையில வந்து கொஞ்சம் தளர்வுகள் வேணும், இப்பவே அதை கொண்டு வரக்கூடாது, அது 29க்கு பிறகுதானே நம்ம கொண்டு வரதா சொல்லியிருந்தோம், அதனால இப்பவே நீங்க மொழியை வந்து திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சதுல இருந்து அவர் தேசியத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தான் நிப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன நரேஷன் ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அவர் பாஜக எதிர்ப்பு மனநிலையை கையில் எடுப்பாரு, தமிழ்நாட்டுக்கு அது பாஜகவை கையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது உதவாது அப்படிங்கிறது அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ டெல்லியில இருந்து நீங்க சொல்ற மாதிரி டெல்லியில இருந்து வரும்போதே தலை முழுகிட்டு தான் வருவாரு. ஆமா, உறுதியா வந்து அவருடைய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு அப்படிதான் வரப்போறாரு.
அதில் தான் கட்சி கொடியை கூட கழட்டிடுறாரு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி கூட இருக்கார். மனதார ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு எதுக்கு கொடி இருந்துட்டு அப்படின்ற டாக் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தேசியம் இந்திய தேசியம் பக்கம் போக மாட்டாரு அப்படிங்கிறது தான் தெரிகிறது. என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். நான் இப்படி ஒரு ஜூன் 10 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஓகே ஓகே, நன்றி ராகு. பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.